இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது அல்போன்ஸ் மோசஸ். இன்று ஆகஸ்ட் 11. இன்றைய திருப்பலி வாசகங்கள், மறைவுரை மற்றும் ஒரு பாடல் கேட்க இருக்கிறீர்கள். இது பயணம் செய்பவர்களுக்கும் திருப்பலிக்கு செல்ல இயலாதவர்களுக்கும் இது ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் என்று நான் கருதுகிறேன். எனவே இதை கேட்டு பயனடையுமாறு, இறை பயணத்திலே உங்களை நீங்கள் இணைத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்காவது தேவைப்பட்டால் அவர்களையும் குழுவிலே இணைத்து விடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இதோ நாம் திருப்பலி வாசகங்களையும் மறைவுரையையும் பாடலையும் கேட்கலாம். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளோடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8, அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. அச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 119 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் திருப்பாடல் 119. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. 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 பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவன திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை நான் தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 18வது பிரிவு முதல் 5 வார்த்தைகள் தொடர்ந்து 10லிருந்து 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களது நடுவிலே நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசிலே மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியிலே விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறை போகக்கூடாது என்பதே உங்கள் தந்தையின் விருப்பம். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியோரே, இறை வார்த்தை தேனிலும் இனிமையானது. அது மானிடருக்கு வாழ்வு தரக்கூடியது. எசேக்கியேல் ஆகமத்திலே வாசிக்க பார்க்கின்றோம்: நான் உனக்கு தருகின்ற இந்த சுருள் ஏட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு. அந்த சுருளேடு என் வாயிலே தேன் போல் இனித்தது என்று கூறுகின்ற வாக்கை நாம் இன்றைக்கு படிக்க பார்க்கின்றோம். ஆண்டவர் நற்செய்தியிலே கூறுகின்றார்: நான் உன் வாயிலே என் வார்த்தையை ஊட்டுவேன். நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் இனிமையானது. கேட்போருக்கு அது மிகுந்த பயன் கொடுக்கின்றது. அதனோடு மட்டுமல்ல, அதை எடுத்துச் சொல்வோர் தாங்கள் தங்களது விருப்பத்தின்படி அல்லாமல் ஆண்டவர் தன்னிடம் என்ன பேச சொல்லியிருக்கின்றாரோ அதை மட்டுமே பேசிட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அசை போட்டு வாழ்வாக்கி அதனை பிறருக்கு நாம் அறிவிக்கின்ற பொழுது உண்மையிலேயே எம்முடைய மலரடிகள் பேறு பெற்றது என்று பவுலடிகளார் கூறுவது போல, இறை வார்த்தையை எடுத்துரைப்போரினுடைய மலரடிகள் உண்மையிலேயே பேறு பெற்றது. அது பாக்கியமானது. இத்தகைய ஒரு நல்ல மேலான வாழ்வு நம் வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. தாவீதரசரது திருப்பாடலும் மிக தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம். திருப்பாடல் 119 இத்தகைய நல்ல மேலான வார்த்தைகளை கேட்பதிலே ஆர்வம் கொள்வதோடு அதை வாழ்வாக்குவதிலே முயன்று முன்வருவோமேயானால் நாமும் பேறு பெற்றவர்களே. இத்தகைய நல்ல மனம் நம்மிடம் வேண்டும் என்று சொன்னால், நற்செய்தியிலே ஆண்டவர் அழைப்பு தருவது போல நம்முடைய மனம் குழந்தைகளுக்குரிய பிள்ளைகளைப் போல நம்முடைய மனம் ஆண்டவர் பக்கமாய் தாழ்ந்து உயர வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த சிறு பிள்ளையைப் போல நம்முடைய மனம் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்குமேயானால் நாம் நிச்சயமாக
வாழ்விலே காணாமல் போகவே மாட்டோம். ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே நாம் வாழ்வோம் என்பதுதான் உண்மை. எனவே குழந்தை மனம் எனக்கு வேண்டும் இயேசுவே என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து சிறப்புற ஜெபிப்போம். ஆண்டவரது அருளும் ஆசீரும் எந்நாளும் நம்மோடு இருப்பதாக. தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, கேளுங்கள், பயன் பெறுங்கள், பிறரையும் கேட்கச் செய்யுங்கள், பயன் பெறட்டும். ஆமென். அபிஷேகம் செய்தே வைத்தீர். என்னே எனது பாத்திரம் நிரம்பி எத்துணை இன்பம் வழியுது பொங்கி. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கொரு குறையுமிராது. ஆண்டவர் எனது நல்லாயன். என் புவி வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடர்
எனக்கொரு குறை